வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்போது எஃப்சிபி ஃபைனல் கட் ப்ரோ இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற கஸ்டமைஸ் எஃபெக்டை பண்ணும்போது இந்த கஸ்டமைஸ் எஃபெக்டை எப்படி நம்ம ப்ரீசெட்டாக சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த எஃபெக்ட் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் நல்லா எஃபெக்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே உங்களுடைய எஃப்சிபி சாஃப்ட்வேரில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எஃப்சிபியை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 4 லேயர் மேலே வச்சுக்கிறோம். 1 2 3 4. ஸோ இந்த முதல் லேயரில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒரு ஸ்டெப் தள்ளிக்குங்க. கீபோர்டில் ரைட் சைடு ஏரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரேம் மூவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பிளேடை வச்சுக்கிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீவர்ஸ் விண்டோவை குடும்பம் வரையும் 25% வச்சுங்க. அப்போ தான் நம்ம மூவ்மெண்ட் பண்ணும்போது அவுட்டர்லாம் தெரியும். இப்போது இந்த ஆங்கர் பாயிண்ட்டை நம்ம கஸ்டமைஸாக மூவ் பண்ணி வச்சு தான் இந்த எஃபெக்டை நம்ம பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இந்த ஆங்கர் பாயிண்டில் XY அப்படின்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுடைய ரெசல்யூஷன், இந்த ப்ராஜெக்டோட ரெசல்யூஷன் என்ன சைஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஆங்கர் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு இன்ஃபர்மேஷனில் போனீங்கன்னா 1280x720. உங்கள் ரெசல்யூஷன் வந்து 1080x9020 இருந்தாலும் ஓகே. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக 1280x720 அந்த மாதிரி உள்ள ஃப்ரேமை நம்ம எப்படி ஆங்கர் பாயிண்ட்டை மாற்றி வச்சு இந்த எஃபெக்டை பண்ணலாம் அப்படின்றத சொல்லித்தரப்போகிறேன். இந்த ஆங்கரில் இருக்க எக்ஸ் அப்படின்றது இப்போது இந்த ரெசல்யூஷன் வந்து 1280. ஸோ இந்த 1280ல் பாதி 640. இந்த 640-ஐ இங்கே டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆங்கர் பாயிண்ட் இங்கே வந்திருக்கு பாருங்கள். இப்போது 720 அதில் பாதி 360 இங்கே வந்துடுச்சுங்களா? ஆங்கர் பாயிண்ட்டு அந்த கார்னர் எட்ஜுக்கு வந்துடுச்சு. இப்போ இதை பொசிஷனை மூவ் பண்ணி வைக்க போகிறேன். பொசிஷனில் XY இருக்குது. இந்த ஆங்கரில் கொடுத்த அதே XYயை சேம் அமௌண்ட் இந்த பொசிஷனில் இருக்க XYக்கும் கொடுக்க போகிறோம். நம்ம 640 Yயில் 360. இப்போ பாருங்கள், ஸ்கேல் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்கேல் பண்ணும்போது ஆங்கர் பாயிண்ட் அங்கே இருந்துக்கிட்டு இந்த ஒரு சைடு மட்டும் ஸ்கேல் ஆகுது. ஸோ இதை வச்சு தான் நான் உங்களுக்கு எஃபெக்ட் சொல்லி தர போகிறேன். இப்போது 100% இருக்குது. இந்த 100%ல் இந்த முதல் ஃப்ரேமை இங்கே பிளேடை இங்கே செக் பண்ணிங்க, இங்கே இருக்குது. ஸோ இப்போ ஸ்கேலில் 100% இருக்குது. அந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த ஃப்ரேமை இங்கேருந்து ஷிஃப்ட் பிடிச்சிக்குங்க. ரைட் சைடு ஏரோவை ஒரு 4 டைம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். 1 2 3 4. இப்போ இந்த இடத்துல நம்ம 50% ஸ்கேல் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ மேலே போயிடுச்சு. இதை நம்ம சேவ் பண்ண போகிறோம். டன் கொடுத்துருங்க. சேவ் எஃபெக்ட் ப்ரீசெட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்னெல்லாம் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க, ப்ரீசெட் பண்ண போகிறீங்கன்னு வரும். ஆங்கர் பாயிண்ட்டை நம்ம ப்ரீசெட் பண்ணணும், ஸ்கேலையும் பண்ணணும், பொசிஷனும் பண்ணணும், ஸ்கேலில் இருக்க இந்த கீ ஃப்ரேமையும் நமக்கு சேர்த்து வரணும். ஓகேங்களா? இப்போது கீ ஃப்ரேம் டைமிங்கில் மெயின்டைன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேம் கொடுங்க. கேட்டகரி நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். நியூ கேட்டகரி கொடுத்து உங்கள் நேம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு என் நேம் போட்டுக்கிறேன், தாஸ் ப்ரீசெட்.
கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு நேம் வந்து ஆங்கர் பாயிண்ட் அப்ரைட். நம்ம ஆங்கர் பாயிண்ட்டை அப் சைடில் ரைட் சைடில் வைக்கிறோம். ஸோ அதுக்காக அந்த நேமை கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துட்டேன். பாருங்கள், தாஸ் ப்ரீசெட் எஃபெக்டில் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அடுத்த ஃப்ரேமில் இருக்கிறத, ஸோ மேலே இருக்கிறத நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ கீபோர்டில் வி டைப் பண்ணிங்கன்னா மேலே இருக்க வீடியோ டிசேபிள் ஆகிடும், செகண்டில் இருக்க வீடியோ நம்ம காட்ட போகிறோம். ஸோ அதே மாதிரி எண்டு கொண்டு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் மட்டும் தள்ளிக்கிட்டு அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த எஃபெக்டை லெஃப்ட் சைடு அப் சைடு கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்னன்னு சொல்கிறீங்க பாருங்கள். அதே ஆங்கர் 640 360. ஸோ இங்கேயும் 640 பொசிஷனில் ஒயில் 360. ஸோ இது வந்து இந்த கார்னர் கொண்டு போகணும் இல்லையா, லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா மைனஸ் என்டர் கொடுங்க. இங்கேயும் மைனஸ் என்டர் கொடுங்க. இப்போ ஸ்கேல் பண்ணி பாருங்கள், லெஃப்ட் சைடு அப் படித்து பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இதையும் நம்ம கீ ஃப்ரேம் பண்ண போகிறோம். இப்போது கீ ஃப்ரேமுக்கு ஸ்கேல் 100% கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டு ரைட் சைடு இருக்க ஏரோவை 4 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 4. இப்போ இங்கே ஸ்கேலில் 50 டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கீ ஃப்ரேம் அங்கே விழுந்துடும். ஓகேங்களா? வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதையும் நம்ம ப்ரீசெட்டாக சேவ் பண்ண போகிறோம். அதே தாஸ் ப்ரீசெட் நேமில் எஃபெக்ட் நேம் மட்டும் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஆங்கர் பாயிண்ட் அப் லெஃப்ட். இதுக்கு முன்னாடி பண்ணது அப் ரைட்டு, இது அப் லெஃப்ட். ஓகேங்களா? கீ ஃப்ரேம் ஸ்கேலில் செலக்ட் பண்ண போகிறோம். மெயின்டைனில் இருக்குது. சேவ். ரெண்டாவது வீடியோ டிசேபிள் பண்ணுறேங்க. தேர்டு வீடியோவுக்கு நம்ம வந்திருக்கோம். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆங்கர் பாயிண்ட்டை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிங்க. ஆங்கர் பாயிண்ட்டை இப்போது டவுன் சைடு ரைட் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு 640 360. 360 மைனஸ் 360 கொடுத்துருங்க. அதே பொசிஷன்லேயும் மைனஸ் 360 கொடுத்துருங்க. பொசிஷனில் 640 கொடுத்துருங்க. 640. இப்போ ஸ்கேல் பண்ணி பாருங்கள். டவுன் சைடு ரைட் வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். இதுக்கு நம்ம கீ ஃப்ரேம் பண்ண போகிறோம். கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிங்க. டைம் லைன் கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ரைட் சைடில் இருக்க ஏரோவை 4 டைம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்கேலில் 50% என்ட்ரு கொடுங்க. இப்போ சேவ் ஆகிடுச்சு. டன் கொடுத்துருங்க. இந்த ப்ரீசெட்டையும் சேவ் பண்ணுங்கள் ரைட் சைட். ஓகேங்களா? இப்போ பொசிஷன், ஸ்கேலர், கீ ஃப்ரேம், ஆங்கர், மெயின்டைன். ஓகே, சேவ். அடுத்து 4th வீடியோவை இப்போ லெஃப்ட் சைடு டவுன் சைடு கொண்டு வர போகிறோம். செலக்ட் பண்ணிங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் 640 மைனஸ் 640 மைனஸ் 360 மைனஸ் 360. இப்போ பாருங்கள், டவுன் சைடு லெஃப்ட் சைடுக்கு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் சார். இந்த கீ ஃப்ரேமே நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிங்க. ஷிஃப்ட் பிடிச்சிட்டு 4 டைம் ரைட் சைடு ஏரோவை ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 4. இப்போது ஸ்கேலில் 50% கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கீ ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். ஓகேங்களா? இதையும் சேவ் பண்ணிவிடுங்க.
இப்போ எல்லா வீடியோவும் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இதுதான் சார், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை சேவ் பண்ணி வச்சுட்டிங்க இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் எந்த வீடியோ கிளிப் வேணால் வச்சுட்டு இந்த ப்ரீசெட்டை ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் அப்படியே அதுக்கு சேவ் ஆகிடும். எந்த வீடியோ கொண்டாலும் நீங்கள் இந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சாங் எஃபெக்ட்டுக்கு பண்ணலாம், இந்த மாதிரி டூயல் கேமரா போட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஆங்கர் பாயிண்ட் செலக்ட் பண்ணி அதில் எப்படி எஃபெக்ட் பண்ணுறது, அந்த எஃபெக்ட் எப்படி ப்ரீசெட்டாக சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.